அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்றன. வெற்றிக்கு தேவையான 270 தேர்வர் வாக்குகளை ட்ரம்ப் பெற்றுவிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நியூயார்க்கில் இருக்கும் நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் அங்குள்ள நிலவரம் குறித்து கேட்டறியலாம். மணிகண்டன், ஹிலரி கண்டிப்பா வெற்றி பெறுவார் அப்படின்னு இந்த தேர்தலுக்கு முன்பான மிக பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள்ல கூறப்பட்டுச்சு. ஆனா தற்போதைய நிலை வேறு மாதிரி இருக்கு. ட்ரம்ப் அதிக வாக்குகள் வித்தியாசத்துல அங்க முன்னிலை வகிப்பதா செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த முன்னிலை என்பது அங்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? தம்பி தமிழரசன், கருத்து கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கும் விதமாக ட்ரம்ப் தற்போது அமெரிக்க அதிபர் தேர்தலில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். மிக முக்கியமான போர்க்கள மாநிலங்களில் எல்லாம் அவர் வாக்குகளை குவித்து அதன் மூலமாக இவர் அதிபராவதற்கு தேவையான அந்த தேர்வாளர் வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார். 244 தேர்வாளர் வாக்குகளை உறுதியாக அவர் பெற்றிருக்கிறார். மேலும் ஒரு 11 வாக்குகள் அரிசோனா மாநிலத்திலிருந்து அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அருகிலேயே இருக்கின்றன. இது போக இன்னும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 மாநிலங்களான மிச்சிகன் மற்றும் பென்சில்வேனியா ஆகிய மாநிலங்களிலிருந்து கிட்டத்தட்ட 35 வாக்குகள் வரை அவருக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அவர் வெற்றி பெறுவதற்கு தேவையான, அதாவது அதிபராவதற்கு தேவையான 270 வாக்குகள் அவருக்கு உறுதியாக கிடைக்கும் என்று நமக்கு தெரிகிறது. இருந்தாலும் கூட பென்சில்வேனியா மாநிலத்தில் மட்டும் அவருக்கு நிகரான போட்டியை ஹிலரி கிளின்டன் அளித்து வருகிறார். வெறும் 2 லட்சம் வாக்குகள் மட்டுமே, அந்த மாநிலம் முழுமைக்கும் 2 லட்சம் வாக்குகள் மட்டுமே இருவருக்கும் இடையேயான வித்தியாசமாக இருக்கிறது. இந்த மாநிலத்தில் 20 தேர்வாளர் வாக்குகள் இருக்கின்றன. இந்த மாநிலத்தில் வெற்றி பெறுவதன் மூலம் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அதிபர் பதவிக்கான அதை உறுதி செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நாம் இருக்கக்கூடிய இந்த டைம்ஸ் ஸ்கொயர் பகுதியில் ஏராளமான மக்கள் கூடியிருந்து இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலும் ஒரு விதமான ஏமாற்றத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த நியூயார்க் மாநிலமானது ஏராளமான ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர் ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய இடம். இந்த தேர்தலிலும் கூட ஜனநாயக கட்சிக்கு ஆதரவாகவே, அதாவது ஹிலாரி கிளின்டனுக்கு ஆதரவாகவே இந்த மாநிலம் வாக்களித்திருக்கிறது. டைம்ஸ் ஸ்கொயர் பகுதியில் ஏராளமான மக்கள் கூடியிருந்து இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரம்மாண்டமான திரைகளில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. நாம் கிழக்கு கடற்கரையோர பகுதிகளில் பல மாநிலங்களில் நாம் பயணம் செய்த போது பெரும்பாலான மக்கள் ஹிலரி கிளின்டனுக்கு ஆதரவாக வாக்களிப்பதாகவே கூறினார்கள். இருந்தாலும் பென்சில்வேனியா மாநிலம் என்பது ஒரு போர்க்கள மாநிலம். இந்த மாநிலத்தில் 2 வேட்பாளருக்கும் இடையே சரிக்கு நிகரான ஒரு போட்டியே காணப்பட்டது. தற்போதும் கூட அந்த நிலை நீடித்து வருகிறது. இறுதி கட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை இருக்கும் நிலையில் இன்னும் சில நிமிடங்களில் கூட இந்த பென்சில்வேனியா மாநிலத்தில் இருந்து முடிவுகள் வரக்கூடும். அந்த மாநிலத்தின் முடிவுகள் ஒருவேளை தற்போது இருக்கும் நிலையை நீடித்து டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவார் எனில் அந்த அதிபர் பதவிக்கு அவர் வருவதை யாராலும் தடுக்க முடியாது. அதிபர் ஆவது உறுதியாகிவிடும். தம்பி தமிழரசு. மணிகண்டன், இந்த மாற்றத்திற்கு காரணமாக கூறப்படுவது என்ன? புளோரிடா போன்ற மாகாணங்களில் நிலைமை தலைகீழாக மாற காரணம் என்ன? ஏற்கனவே கூறியது போல ரகசிய வாக்காளர்கள் என்று கூறுகிறார்கள், அதாவது சீக்ரெட் ஓட்டர்ஸ். அவர்கள் மனநிலையை வெளிப்படையாக அறிவிப்பது இல்லை. இந்த தேர்தலில் அப்படி ஒரு நிலையைத்தான் நாம் காண முடிகிறது. அதாவது கருத்து கணிப்புகளில் வெளிப்படையாக கருத்துக்களை சொல்லாமல் ரகசியமாக மனதிலேயே பூட்டி வைத்திருந்து தேர்தல் நாளன்று அதை வெளிப்படுத்துவதுதான் இந்த முறையை சொல்கிறார்கள். இந்த நிலை காரணமாகவே டொனால்ட் ட்ரம்பிற்கு அதிக ஆதரவு கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது. புளோரிடா மாநிலம் மிக முக்கியமான ஒரு மாநிலம். இந்த மாநிலம் யாருக்கு வாக்களிக்கிறது என்பதை கடைசி வரை நாம் கணிக்கவே முடியாது. கருத்து கணிப்புகள் கூட புளோரிடா மாநிலத்தில் கிட்டத்தட்ட 2% அளவுக்கு ஹிலரி கிளின்டன் முன்னிலையில் இருப்பதாகத்தான் கூறி வந்தன. ஆனால் தற்போதைய நிலை தலைகீழாக மாறி கிட்டத்தட்ட 3% அளவுக்கு புளோரிடா மாநிலத்தில் ஹிலரி கிளின்டனை விட டொனால்ட் ட்ரம்ப் அதிகமாக பெற்றிருக்கிறார். இதனால் ஒட்டு மொத்தமாக 29 தேர்வாளர் வாக்குகள் டொனால்ட் ட்ரம்பிற்கு கிடைத்திருக்கிறது. ஒருவேளை இந்த வாக்குகள் அனைத்தும் ஹிலரிக்கு கிடைத்திருந்தால் அவர் அதிபராவதற்கு அதிக
வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் புளோரிடா மாநிலத்தை பொறுத்தவரை அவர் தோற்று போயிருக்கிறார். இதன் காரணமாக 29 வாக்குகள் டொனால்டு ட்ரம்பிற்கு சென்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரிசோனா மாநிலத்திலும் இவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது ஹிலரி கிளின்டனுக்கு. ஆனால் தற்போது 3% வாக்குகள் முன்னிலையில் அவர் இருக்கிறார். இதனால் கிட்டத்தட்ட 11 வாக்குகள் மேலும் அவருக்கு அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பென்சில்வேனியா மாநிலத்தில் கடந்த 4-5 தேர்தல்களாக ஜனநாயக கட்சியினரே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக அதிபர் ஒபாமா உள்ளிட்ட தொடர்ந்து ஜனநாயக கட்சியினரை 2000ஆவது ஆண்டிலிருந்து ஜனநாயக கட்சியினருக்கு பென்சில்வேனியா மாநிலமானது வாக்களித்திருக்கிறது. ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த மாநிலத்தில் டொனால்டு ட்ரம்ப் முன்னிலையில் இருக்கிறார். மிச்சிகன் மாநிலம் ஒரு போர்க்கள மாநிலம், கிட்டத்தட்ட 16 வாக்குகள் அங்கு இருக்கின்றன. அந்த மாநிலத்திலும் டொனால்டு ட்ரம்ப் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இதன் காரணமாக அந்த ரகசிய வாக்காளர்கள் என்ற அந்த மனநிலையை கடைசியாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த வாக்காளர்களே இந்த தேர்தல் முடிவுகளை மாற்றி இருக்கிறார்கள் என்று நாம் கூற முடியும். ரத்திகா.